வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இந்திய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल कलीसिया में आए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से धन्यवाद और स्वागत करता हूँ. கடந்த வாரத்திலே நாம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற போதனை நாம் ஆரம்பித்தோம். पिछले हफ्ते पे हम परमेश्वर से कुछ भी नहीं हो सकता है वैसे हमने देखा था. அது 2 வாரங்களில் முடியக்கூடிய ஒரு குறுந்தொடர். அது वो आके 2 हफ्ते में खत्म होने वाला एक छोटा सा मैसेज. இந்த வாரத்தோட அந்த போதனை முடிவடையும். इस हफ्ते से वो खत्म हो जाएगा. அது லூக்கா 1:37 நான் வாசிக்கிறேன். लूका का किताब पहला अध्याय देखेंगे. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். यहाँ पे आके परमेश्वर से कुछ भी नहीं हो सकता है ऐसे करके लिखा है. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. पर में ऐसा कोई काम नहीं है जो परमेश्वर से नहीं हो सकता है. பிரியமானவர்களே, இதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். मेरे प्यारे भाइयों बहनों, परमेश्वर चाहता है कि हम लोग विश्वास करें. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே திகைத்து போய் நின்று விடுகிறோம். हम लोग अपने जीवन में कहीं समय में आके ऐसे ही रुक जाते हैं. நான் ஏற்கனவே சொன்னது போல வாழ்க்கை மிக நீண்ட தூர பிரயாணம் போல இருக்கிறது. मैंने आपको पहले से कहा था जीवन एक लंबा सफर है. அந்த நீண்ட தூர பிரயாணத்திலே தேவனுடைய உதவி, தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய கிருபை, தயவு இதெல்லாம் நமக்கு வேண்டியதா இருக்கிறது. जीवन के इस लंबे सफर में हमें आके परमेश्वर की अनुग्रह, दया और कृपा जरूरी है. தேவன் நமக்கு உதவி செய்யாவிட்டால் இப்படிப்பட்ட நீண்ட தூர பிரயாணத்திலே நாம முன்னேற முடியாது. अगर परमेश्वर हमें मदद नहीं करेंगे तो इस जीवन के लंबे सफर में हम आगे नहीं बढ़ सकते हैं. Not one promise from God is empty of power. Nothing is impossible with God என்று டிபிடி ஆங்கில மொழியாக்கம் சொல்லுகிறது. Not one promise from God is empty of power. ஒரு வாக்குத்தத்தமும் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வாக்குத்தத்தமும் வல்லமையற்றதா இருக்கிறது இல்லை. परमेश्वर के ओर से जो कोई भी प्रॉमिस वर्स है वो कुछ भी आके बिना शक्ति का नहीं, वैसा नहीं है. There is nothing impossible with God. ऐसा कुछ भी नहीं है जो उनसे नहीं हो सकता है. What is that means? इसका मतलब क्या है कि परमेश्वर से सब कुछ संभव It है. means the word of God will never fail. इसका मतलब ये है परमेश्वर का वचन कभी भी आके हारा नहीं मानता. His word will surely come to pass. और उनका वचन हमेशा सच होता है. அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று அர்த்தம் அதுக்கு. उनके वचन में इतना सामर्थ्य है करके वो मतलब है. ஆக பிறகு நிறைய பேர் நிறைய கவலையோட வந்திருக்கலாம். देखिए बहुत सारे लोग बहुत सारी चिंताएं के साथ आए होंगे. அவ நம்பிக்கையோடு வந்திருக்கலாம். बिना विश्वास के साथ आए होंगे. பயத்தோடும் அதைரியத்தோடும் வந்திருக்கலாம். डर के साथ और बिना धैर्य के साथ आए होंगे. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதீர்கள். लेकिन परमेश्वर आज आप लोग को देख के कहता है डरो मत. தேவனால எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ हो सकता है. அவர் சொல்றாரு, எதை பத்தியும் கவலைப்படாத, ஆண்டவரால எல்லாம் கூடும். वो कहते हैं तुम किसी के बारे में चिंता मत करो, परमेश्वर से सब कुछ हो सकता है. நம்ம யோசிக்கிறோம், இனிமேல் இந்த வேலை எப்படி கிடைக்கும் எனக்கு? अभी हम लोग सोचते हैं कि अभी ये काम मुझे कैसे मिलेगा. வெளிநாட்டுக்கு போறதுக்கு வீசா எப்படி கிடைக்கும்? बाहर देश जाने के लिए वीसा कैसे मिलेगा. இந்த வியாபாரம் தொழில் எப்படி நடக்கும்? ये बिजनेस कैसे चलेगा. என்னோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? मेरे बच्चों का जिंदगी क्या होगा. போல வாழ்க்கையில பல கவலைகள் இருக்கிறது. देखिए हमारी जिंदगी में ऐसे कई प्रकार की चिंताएं हैं. சிலருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்ற கவலை. किसी लोगों को अभी तक शादी नहीं हुआ करके चिंता சிலருக்கு है. இன்னும் வேலை கிடைக்கலையேன்னு கவலை. किसी लोग को काम नहीं मिला बोल के चिंता है. சிலருக்கு வேலை கிடைச்சிருக்கு, படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்னு ஒரு பெரிய பிரச்சனை. किसी लोग को काम मिला है लेकिन पढ़ाई के मुताबिक काम नहीं मिला है. சிலருக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைச்சிருக்கு, ஆனா வருமானம் போதவில்லை. அந்த வேலைக்கு ஏற்ற வருமானம் இல்லாமல் இருக்கிறது. किसी को आके पढ़ाई के मुताबिक काम मिला है लेकिन उसके मुताबिक तनख्वाह नहीं है. வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம், அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. जिंदगी में ऐसे कई चीजें जो हम देखते हैं पर होता नहीं है. நாம் பல விதங்களில் முயற்சி பண்ணுகிறோம். हम कई तरीके से आके कोशिश करते हैं. நம்ம டீம்ல இருக்க ஏதாவது செஞ்சு எடுத்து போய் கொடுக்குறோம். हम लोग आके कुछ होता है करके देखते हैं. நம்முடைய சீனியர்களை நல்ல அன்பா பாத்துக்கிறோம். हमारे सीनियर लोग अच्छे से देख लेते हैं ஆனாலும் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. लेकिन कुछ होता नहीं है. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ऐसा एक परिस्थितियों में क्या करना है. தேவனையும் அவருடைய வார்த்தையும் நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். परमेश्वर के वचन को आप लोग विश्वास करना है. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. क्योंकि परमेश्वर का वचन कहता है कि उनसे ऐसा काम कुछ भी नहीं है जो नहीं हो सकता है. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், நான் எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்துட்டேங்க, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது आप लोग सोचते होंगे मैंने बहुत कोशिश कर लिया लेकिन कुछ भी नहीं होता है. என்று சோர்ந்து
சோர்ந்து போயிருக்கலாம், ऐसे निराशा में आते होंगे, உள்ளத்திலே துவண்டு போயிருக்கலாம். आप एकदम आके जकड़ गए होंगे, ஆனா நான் சொல்ற தைரியமா இருங்கள், लेकिन मैं कहता हूँ धैर्य से रहिए, துவண்டு போகாதிருங்கள், आप निराश मत होइए, சோர்ந்து போகாதிருங்கள், एकदम निराश मत होना, பயப்படாதிருங்கள், डरना मत, கவலைப்படாதிருங்கள், चिंता मत करो, திகைக்காதிருங்கள். एकदम ऐसे निराश मत होना, தேவனால எல்லாம் கூடும். क्योंकि परमेश्वर से सब कुछ हो सकता நாம் है। ஆராதிக்கிற தேவனால எல்லாம் கூடும். हम आराधना करने वाला परमेश्वर से सब कुछ हो सकता है। உங்களால ஒருவேளை முடியாம இருக்கலாம், आप लोग से तो नहीं होगा भले, ஆனால் தேவனால எல்லாம் கூடும். लेकिन परमेश्वर से सब कुछ हो सकता है। என்னெல்லாம் கூடும்? போன வாரத்துல ஒரு சில காரியங்களை பார்த்தோம். क्या क्या हो सकता है? पिछले हफ्ते हमने कुछ चीज देखे थे। எத்தனை ஆண்டுகள் வியாதியா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல வரும்போது அதையெல்லாம் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். कितने साल की बीमारी होने से भी यीशु के पास आने से चंगाई मिलती है। இரண்டாவது, வாழ்க்கை என்கிற பயணத்துல பல லட்சியங்களை நாம் சென்று அடைய முடியாதபடி பிசாசு தடைகளை போடலாம், ஆனா அதன் தடைகளை எல்லாம் உடைத்து ஆண்டவர் நம்ம லட்சியத்தை அடையும்படி செய்கிறார். दूसरा आके हम आकर अपने लक्ष्य तक नहीं पहुंचने के लिए शत्रु कई कोशिशें करते हैं, लेकिन उस लक्ष्य तक पहुंचने के लिए यीशु हमें मदद करते हैं। அவர் நமக்கு உதவி செய்கிறார், वो हमको मदद करते हैं, சத்துருனுடைய தடைகளை எல்லாம் உடைக்கிறார், शत्रु के सारे रुकावटों को तोड़ते हैं, நம்முடைய கவலைகளை அகற்றுகிறார், हमारे चिंताओं को दूर करते நம்முடைய हैं, கண்ணீரை துடைக்கிறார், हमारे आंसू को पहुंचते हैं நம்மளை அரவணைத்துக் கொள்கிறார். और हमें आके गले से लगा लेते हैं। அவரை போல நேசிக்கிறது இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. इस दुनिया में ऐसा कोई नहीं है जो उनके जैसा प्रेम करता है। He is the lover of my soul. वो आके हमें प्रेम करने वाला एक परमेश्वर Your है। soul indeed. आप लोग के भी Hallelujah. हालेलुया। வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் உடைத்தெறிந்து நம்மளை கொண்டு போய் அந்த லட்சியத்தை அடைவதற்கு நமக்கு உதவி செய்கிறார். हमारे जिंदगी में कई रुकावटें आएंगे, लेकिन उस लक्ष्य तक पहुंचने के लिए यहोवा हमें मदद करेगा। இதையும் போன வாரத்துல பார்த்துட்டோம் நம்ம. ये हमने देखा था पिछले हफ्ते। மூன்றாவது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லும்போது நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சத்தை வைத்து அவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்கிறவராய் இருக்கிறார். तीसरा हमने देखा था हमारे पास जो थोड़ा सा है परमेश्वर उसके जरिए हमें आशीष करते हैं। 7 அப்பங்கள் சில சிறு மீன்கள் இருந்தது, 4000 பேர் திருப்தியாய் சாப்பிட்டார்கள், மீதம் எடுத்தார்கள். वहां पे 5 मछली आके 5 अपम को रख के परमेश्वर ने आके बहुत सारे लोगों को आके तृप्त किया था। நம்ம செய்யற அந்த சின்ன வேலை, சின்ன சம்பளத்தை வச்சு நம்மளை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். परमेश्वर हम करने वाले छोटे काम छोटे तनख्वाह से रख के हमें आशीष करते हैं। நீங்க நினைக்கலாம், நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நான் சம்பாதிக்கலங்க, எனக்கு அந்த அளவுக்கு வருமானம்லாம் இல்ல, நான் ஒரு சின்ன வேலையில இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். आप लोग सोचते होंगे मेरे पास उतनी कमाई नहीं है, छोटा सा काम है। நான் சொற்ப சம்பளத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். आप सोचते हैं मैं थोड़ा सा तनख्वाह के लिए काम करता हूँ, ஆனா கர்த்தர் இருக்கிற அந்த கொஞ்சத்தை ஆசீர்வதித்து நம்மளை பெருக செய்கிறவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर उस थोड़े को आशीष करके आपको बढ़ाएंगे। இப்போ நாலாவது இன்னொரு ஆசீர்வாதம் பாருங்க. यहाँ पे देखिए चौथा आके एक और आशीष है। மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கிறேன். मार्कुस का किताब चैप्टर 9 में पढ़ेंगे। அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது, அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான், அதை துரத்து விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். यहाँ पे आके एक लड़के को लेते हैं जो कि यहाँ पे चेले के पास बोलते हैं कि उस दुष्ट आत्मा को भगाने के बारे में हम देखते हैं। இங்க ஒரு தகப்பன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு மகன் இருக்கிறான். यहाँ पे एक पिता है और उसको एक बेटा है, அவனுடைய மகன் பிசாசினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறான். और उसका बेटा आके एक दुष्ट आत्मा से पकड़ा हुआ था। அந்த தகப்பன் மகன் குணமாக வேண்டும் என்று விரும்புகிறான். अब वो पिता चाहता है कि मेरा बेटा चंगा हो நிறைய இடங்களுக்கு செல்கிறான். और बहुत सारी जगह पे जाता है। His son was possessed by a demon that makes him mute. तो उस बालक को आके एक दुष्ट आत्मा ने पकड़ के रखा था। எங்க அவனை பிடிச்சாலும் அது என்ன பண்ணுது, that the demon controls him. तो यहाँ जहाँ भी जाए वो दुष्ट आत्मा आके वो बालक को पकड़ के रखा था and the demon knock him down. और उसको आके दीवारों में पटक देता था Foams at his mouth, at the mouth. और मुंह से उसके झाग निकल आते थे And gnashes his teeth, பல்லை கடிக்கிறான் அவன். और दांतों को आके वो आके कूटता था। And his body becomes stiff एकदम शरीर आके सीधा सा हो जाता था as a board. அப்ப சீஷர்களிடத்தில் அவனை கொண்டு வருகிறார்கள். अब यहाँ पे चेले के पास वो लोग आते हैं, ஆனா அவர்களால குணமாக்க முடியவில்லை. लेकिन चेले आके उनको चंगा नहीं कर पाते हैं। இப்ப இயேசுவினிடத்திலே அவனை கொண்டு வருகிறார்கள். अभी मसीहा के पास उसको लेके आते हैं। The Bible says so they brought him to Jesus. वहां पे वचन कहता है वो लोग आके मसीहा के पास लेके आए As soon as the demon saw him, और तुरंत जब आके वो दुष्ट आत्मा ने यीशु को देखा it threw the body into convulsion, और उसके शरीर को ऐसे उठा के पटक दिया fell into the ground rolling. और ऐसे ही
जमीन में उलट पलट करने लगा and foaming at his mouth. और उसके मुंह से झाग निकलने लगा. Jesus asked the father, how long has your son been tormented like this? This is a torment. तो यीशु ने पूछा कितने समय से तेरा बेटा ऐसा मुसीबत में है. He said, since childhood. ये आके छोटे बच्चों से उसको ये परेशानी है. He tries over and over to kill him by throwing him into fire or into the water. और हमेशा आके ये दुष्ट आत्मा आके इस बालक को पानी में या आग में धकेलने का कोशिश करता है. The father begged Jesus. अब पिता आके यीशु मसीह के पास आके बोलते हैं, But please, if you are able to do something, anything, have compassion on us and help us. उन्होंने कहा कि मेरे बेटे के लिए आप कुछ तो करिए और मेरे बेटे के ऊपर दया दिखाइए. அந்த தகப்பன் இயேசுவினுடைய உதவியை நாடுகிறான். अब एक पिता आके मसीहा का मदद को मांगते हैं. நம்ம கூட பாருங்க, வாழ்க்கையில பல லட்சியங்கள் இருக்கிறது, முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. अभी हमारी जिंदगी में भी बहुत सारे लक्ष्य होगा कि हम जिंदगी में आगे बढ़ना है करके. சிலருக்கு நன்றாக உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் இருக்கிறது. कुछ लोगों को ऐसा लक्ष्य है कि बहुत मेहनत करना है, बहुत कमाना है. சிலருக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கிறது. कुछ लोग को बाहर देश में जाके कमाना है करके है. சிலருக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கிறது. कुछ लोग को घर लेना है करके आशा होता है. சிலருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு லட்சியம் இருக்கிறது. किसी को शादी करने का एक आशा होता है. சிலருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற லட்சியம் இருக்கிறது. किसी को आके सेवकाई करना है करके आशा होता है. அழைப்பு இருக்கிறது, லட்சியம் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனா பிசாசு டார்மெண்ட் பண்ணிட்டு கொண்டே இருக்கிறான். यहाँ पे बुलावा है, लक्ष्य है, लेकिन शत्रु आगे बढ़ने नहीं दे रहा है. அப்ப பாருங்க, தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. देखिए वचन कहता है परमेश्वर से सब कुछ हो सकता है. பல இடங்களுக்கு போன பிறகும் உங்களை விட்டு குடும்பத்தை விட்டு போகாத பிசாசு இயேசுவால் துரத்தப்பட்டு விடுதலை உண்டாகும். ஹalleluya. आमीन. आप कहीं जगह पे भी आ जाए, लेकिन यीशु के पास आओगे तो वो दुष्ट आत्मा भागेगा. ஒரு நிரந்தர விடுதலையை இயேசு தருகிறார். यीशु मसीह आके एक अंतिम आपको आके एक छुटकारा பாருங்க, देगा. பல குடும்பங்கள்ல இந்த பிசாசு புகுந்து விளையாடுறான் பாருங்க. देखिए कई परिवार में ये दुष्ट आत्मा घुसकर आके सताता है. அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள், அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள். वो उद्धार पाए हैं, बपतिस्मा लिए हैं, पवित्र आत्मा का अभिषेक है. ஆனா இவர்கள் நிம்மதியா இருக்க கூடாது என்று பிசாசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். लेकिन दुष्ट आत्मा चाहता है कि वो लोग शांति से नहीं रहे குடும்பத்துல பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறான். और उनके परिवार में बहुत सारे मुसीबतें लेके आता है நிம்மதியை கொலைக்கிறான், और उनकी शांति को आके खत्म करता है சமாதானத்தை கொலைக்கிறான். और उनके घर की शांति को खत्म करता है. நம்ம இன்னைக்கு பாடல, ना देगी मुझे दुनिया कभी भी कोई सुख और शांति आराम. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை இயேசு தருகிறவராக இருக்கிறார். दुनिया में जो शांति नहीं दे सकता वो मसीहा दे सकता है. நம்மளுக்கு அந்த சமாதானத்தை உலகம் கொடுக்க முடியாது. और वो समाधान आके दुनिया नहीं दे सकता है. இயேசு மட்டும்தான் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். और वो शांति और समाधान सिर्फ मसीहा ही दे सकता है. பிசாசு சமாதானத்தை கெடுக்கிறவனா இருக்கிறான் குடும்பங்கள்ல. अब दुष्ट आत्मा आके परिवार के समाधान को खत्म करने में तुला रहता है. கணவன் மனைவியை நேசிக்கிறார், மனைவி கணவனை நேசிக்கிறாங்க. यहाँ पे पति पत्नी से प्रेम करते हैं. ரொம்ப அந்யோன்யமா தான் இருக்காங்க. दोनों अच्छे से ही रहते हैं. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. अभी आके पति पत्नी एक दूसरे से बात करते हैं. ஹாப்பியா இன்டிமசியா பேசலாம்னு உட்கார்றாங்க ரெண்டு பேரும். बहुत खुशी से एक साथ बैठ के बात करते हैं. ஆனா 2 நிமிஷத்துக்குள்ள சண்டை வருதுங்க. लेकिन 2 मिनट में आके झगड़ा आ जाता है. என்னமா சொல்றாங்க அங்க? कुछ तो बोलते हैं वो लोग. பிசாசு நரகத்திலிருந்து அக்கினி எடுத்து வந்து நாவல வச்சு பத்த வைக்கிறான். शत्रु आके ऊपर से आके आग का भस्म उनके मुंह में डाल देता है. மனைவி கேட்பாங்க, என்ன மட்டும் கட்டிலன்னா உங்க நிலைமை என்ன? पत्नी पूछेगी अगर आपने मुझे शादी नहीं किया तो आपका हालत क्या होता? புருஷனுக்கு ரொம்ப ரொம்ப அன்பு ஜாஸ்தி, உன்னை கட்டிலன்னா நான் செத்து போயிருப்பாமா. अब पति क्या बोलेंगे, अगर मैं तुझे शादी नहीं किया होता तो मैं मर गया होता. மனைவி நம்ப மறுகிறான், போய் தானே சொல்றீங்க. अभी पत्नी विश्वास नहीं करती, तुम झूठ बोल रहे हो. உடனே புருஷன் மாத்துறாரு, உன்னை கட்டிலன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் இப்ப இருக்கிறத விட. अभी पति बोलता अभी शादी नहीं किया होता तो मैं बहुत खुश होता. புருஷனுக்கு அடி விழ ஆரம்பிக்குது. अभी क्या होता, पति को मार मिलता है. என்ன கட்டிலனா சந்தோஷமா இருப்பீங்க இதோட. अगर मुझे शादी नहीं किया तो क्या खुश रहते. ரெண்டுத்தையுமே ஏத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. देखिए दोनों को पत्नी स्वीकार नहीं இந்த மாதிரி करती है. புருஷனுடைய நிலைமை என்ன ஆகுது பாருங்க. अब ऐसा पति के साथ रहेंगे तो क्या होगा. நல்லா தான் உட்கார்றாங்க பேசுறதுக்கு, अच्छे से ही बैठेंगे बात करने के लिए, ஜாலியா பேசணும், சந்தோஷமா பேசணும், இன்டிமசியா பேசணும், अच्छे से बात करेंगे, खुशी से बात करेंगे. ஆனா 2 வார்த்தைக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டாங்க. लेकिन 2 मिनट में आके मुसीबत आ जाता है. மனைவி கோச்சின் போய் ரூம்ல படுத்துக்கிறாங்க.
पति आके गुस्सा होकर जाके सो जाती है கணவனு சமாதானம் பண்றதுக்கு 2-3 நாள் ஆயிடுது. और पति को आके उसको आके समाधान करने के लिए 2 दिन लग जाता है। எவ்வளவு சமாதானத்தை கெடுக்குறான் பாத்தீங்களா? देखिए शत्रु क्या क्या काम करता है घरों में। நீங்க அங்க உட்கார்ந்து இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்க கூடாது. मैं यहाँ बैठा हूँ तो मुझे कैसे पता करके नहीं बोली, நான் படிச்சிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம். ये सब मैं देख के आया हूँ। இப்ப பாருங்க, ஒரு நல்ல போயிட்டு இருக்கிற குடும்பத்துல கூட சமாதானத்தை கெடுக்குறான் அவன். देखिए एक अच्छा परिवार में भी शत्रु आके शांति को भस्म कर देता है। பிள்ளைகள் பெற்றோர் நேசிக்கிறாங்க, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிறாங்க. माता पिता बच्चों से प्रेम करते, बच्चे माता पिता से प्रेम करते हैं। ஆனா அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல கூட பிசாசு வந்து புகுந்து ஏதாவது ஒரு பகைய விரோதத்தை உண்டு பண்ணுகிறான். लेकिन ऐसे एक परिवार में शत्रु अंदर घुस के कुछ ना कुछ आके गड़बड़ कर देता है। பிள்ளைகளோட மனதுல அப்பா அம்மால ஒரு பெரிய கோபம், இந்த ஆள் சரி கிடையாது வர வர. अब बच्चों के दिल में बहुत बड़ा गुस्सा होता है माता पिता के खिलाफ, இவங்க சரியே கிடையாது, ये लोग ठीक नहीं है करके, முன்ன மாதிரி என் மேல அன்பு செலுத்துறது கிடையாது, ये पहले जैसे नहीं है, ஏன்னா நிறைய கேள்வி கேட்கறாங்க, मुझे बहुत सवाल करते हैं ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க, और मुझको बहुत कंट्रोल में रखते हैं। பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது பாருங்க, அவங்க நல்லதுக்கு தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. देखो बच्चों को पता नहीं चलता कि माता पिता उनकी अच्छाई के लिए उनको कंट्रोल करते हैं। அவங்க கேட்கறதுக்கு நம்ம வேணானே சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் ஓகேன்னு தலையாட்டணும்னு விரும்புறாங்க. वो लोग चाहते हैं कि बच्चे पूछने वाले हर एक चीज के लिए माता पिता ओके बोलना है, அது முடியாது, நடக்கவே நடக்காது. वो नहीं हो सकता है। கண்டிக்கிற நேரத்துல கண்டிப்பா கண்டிச்சுதான் ஆகணும். डांटने के समय में डांटना पड़ता है। வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். वचन कहता है कि अपने मर्जी के छोड़े हुए बच्चे माता पिता के लिए शर्म लेके आता है। அவனிடத்தில் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். जो उसके पास प्रेम रखता है उसको ऑलरेडी उसको दंड दिया होता है। அப்ப பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணணும். तो बच्चे लोग को ट्रेनिंग की जरूरत होती है। அப்ப இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணும்போது பிசாசு என்ன பண்றான், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய பகை விரோதத்தை உண்டு பண்றான். அப்புறம் வந்து கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் உண்டு பண்ணுகிறான். तो जब हम ऐसा कुछ करते हैं तो शत्रु आके माता पिता बच्चों के बीच में आके बड़ा दरार लेके आ இது எங்க जाता है। போனாலும் சரியாக மாட்டேங்குது. ये कहीं जाने से भी ठीक नहीं होता है। ஆனா நான் சொல்றேன், இயேசு இடத்துல வரும்போது அதெல்லாம் சரியாகும். लेकिन मैं कहता हूँ जब मसीहा के पास आप आते हैं तो सब ठीक होता है। ஏன்னா இயேசு தம்முடைய தெய்வீக அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயங்களில ஊற்றி இருக்கிறார். क्योंकि यीशु मसीह ने परमेश्वर का जो प्रेम है हमारे हृदय में डाला है। நான் கேட்கிறேன், உங்களோட குடும்பம் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? இயேசு ஒன்றே வாருங்கள். मैं पूछता हूँ आपका परिवार आके शत्रु से आके बिगड़ा हुआ है क्या? परमेश्वर के पास आओ। குடும்பத்துல சமாதானம் இல்லையா? இயேசு ஒன்றே வாருங்கள். अगर आपके परिवार में शांति नहीं है तो यीशु के पास आओ, அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. क्योंकि उनसे ऐसा कुछ काम नहीं जो नहीं हो सकता है। குடும்பங்கள்ல பிரிவினையா, கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினையா? இயேசு ஒன்றே வாருங்கள். पति पत्नी के बीच में आके झगड़ा है क्या? यीशु के पास आइए आप, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. क्योंकि उनसे ऐसा कुछ काम नहीं है जो नहीं हो सकता है। குடும்பத்துல அடிக்கடி சண்டை வருதா? परिवार में बार बार झगड़े आते हैं இயேசு क्या? ஒன்றே வாருங்கள். यीशु के पास आइए, அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. उनसे ऐसा कुछ भी काम नहीं है जो नहीं हो सकता है। எல்லாத்துக்கும் மேல சில நேரங்கள்ல நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும், எங்கேயாவது ஓடி போயிடணும், நம்ம இந்த வீட்டிலேயே இருக்க கூடாது. कभी कभी हमें सोचता है कि घर पे ही नहीं रहना, कहीं ना कहीं भाग जाना है। கெட்ட குமாரன் வந்துச்சு பாத்தீங்களா? देखिए वो दुष्ट बेटा भी ऐसा ही था। அப்பா சரி கிடையாது, पापा ठीक नहीं है, ஒன்னும் தெரியுது கிடையாது அப்பாக்கு. उनको कुछ भी नहीं मालूम, இந்த வீட்லயே நம்ம இருக்கவே கூடாது, इस घर पे ही मुझे नहीं रहना है। ஓடிடணும், எங்கேயாவது போயிடணும், கண் காணாத இடத்துக்கு போகணும். இவங்க அப்பதான் தெரியும் இவங்களுக்கு. कहीं ना कहीं भाग जाना, तभी मेरे पापा को पता चलेगा। அப்படிப்பட்ட எண்ணம் வருதா? ऐसा ही ख्याल आता है, வேதம் சொல்கிறது, பிரிந்து போகிறவன் தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி செய்ய பார்க்கிறான். क्योंकि जो बिगड़ के जाता है वो अपनी मर्जी का काम करता है। குடும்பம்ன்றத கடவுள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். परिवार को परमेश्वर ने ही बनाया है। அப்பா அம்மாவை வச்சிருக்கிறார், எதுக்காக? கீழ்ப்படிணும் அவங்களுக்கு. पापा मम्मी आप लोग के लिए रखा था, आप उनका आदर करना है। கடவுளுக்கு கீழ்ப்படிறோமா இல்லன்றதுக்கு இதுதான் ஸ்கேல். அப்பா அம்மாக்கு ஒழுங்கா கீழ்ப்படிணும். क्योंकि परमेश्वर भी कहता है कि आप अपने माता पिता का आदर करना है। You must obey your parents in the Lord. आप लोग आके अपने पिता को आके आदर करना, माता The पिता का। Bible says, for this is right. वचन कहता है और यही सही है। Children, obey your parents in the Lord, for this is right. ये आके परमेश्वर के नाम में आके आप लोग आकर अपने माता पिता का आदर करना है। If you are not obeying, that is not right. अगर आप लोग अपने माता पिता का आदर नहीं करते हैं Who तो said सही that? नहीं है। Bible says like that. कौन कहता है? बाइबल कहता है। सब கண்டிச்சா ஒரே கோவங்க. जब आके माता पिता आके आपको गुस्सा करते हैं तो आपको गुस्सा आता है। பிசாசு அப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் கொண்டு வருகிறான். शत्रु ऐसे ख्याल है आपके दिलों में लेके आता है। வேற சிலருக்கு எதுக்கு வாழணும், பேசாம நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம். कुछ लोग क्या सोचते हैं, किस लिए जीना है, सुसाइड कर लेंगे करके, சூசைடல் தாட் உள்ள கொண்டு வரான். और ये आत्मा हत्या का
थॉट माइंड में लेके आता है। எவ்வளவு கெட்டவன் பாருங்க பிசாசு. देखिए शत्रु कितना खराब है, ஆனா இயேசு ரொம்ப நல்லவர். लेकिन यीशु मसीह बहुत अच्छा है, அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். क्योंकि उन्होंने अपने बहुमूल्य जीवन आपको दिया है। கல்வாரி சிலுவையில உங்களுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். क्रूस पे अपना जीवन दिया आप लोग के लिए, அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். उन्होंने अपने लहू को बहाया है அவர் உங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறார். और आपको छुड़ा के आपको उद्धार दिया உங்களுக்கு है, நிம்மதியும் சமாதானத்தையும் தருகிறவராய் இருக்கிறார். आपको सुख शांति आपको दिया है उन्होंने। சூசைடல் எண்ணம் வரும்பொழுது நல்லா தெரியணும், அது பிசாசு கொடுக்கிற எண்ணம், கடவுள் கொடுக்கிறது கிடையாது. अब ये आत्मा हत्या का ख्याल परमेश्वर नहीं देता बल्कि शत्रु देता है। கர்த்தர் எப்படிப்பட்ட எண்ணத்தை தருகிறார்? நான் வாழணும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து நான் வாழ வேண்டும், அதையெல்லாம் நிச்சயமா கர்த்தருடைய துணை கொண்டு முறியடிப்பேன், என்னுடைய லட்சியத்தை அடைவேன், கர்த்தருக்காக நான் வாழ்வேன் என்று சொல்ல வேண்டும். परमेश्वर का ख्याल क्या है कि कोई भी परेशानी क्यों नहीं हो, मैं जीऊंगा और परमेश्वर मेरे साथ है और मैं सबको जीत कर परमेश्वर के लिए जीऊंगा। ஏனென்றால் யோவான் 10:10 இயேசு சொல்றார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். क्योंकि यूहन्ना 10:10 में कहता है मैं उनके लिए जीवन है और वो जीवन परिपूर्ण है। எவ்வளவு அற்புதம் பாருங்க. कितना अद्भुत है देखिए। நான் சொல்றேன், பிசாசனுடைய எல்லா கிரியைகளையும் அழிக்கும்படிக்கு தான் மனுஷகுமாரன் இந்த உலகத்துல பிறந்தார். मैं आपसे कहता हूँ शत्रु के सारे कामों को खत्म करने के लिए मसीहा इस धरती पे आया। 1 யோவான் 3:8 அப்படி சொல்லுகிறது. पहला यूहन्ना का किताब 3:8 3:8 में ये कहता है, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். क्या कहता है करके देखेंगे। 3:8 பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். यहाँ पे आके पाप के और शैतान के कामों को खत्म करने के लिए ही यीशु यहाँ पे आए हैं। ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. देखिए बहुत ही अच्छा वचन है ये। பிசாசு எவ்வளவு பெரிய கிரியை செய்தாலும் சரி, शत्रु कितना भी बड़ा काम क्यों ना करे, அதையெல்லாம் அழிக்கும்படிக்கு वो सबको खत्म करने के लिए அவர் வந்தார், வெளிப்பட்டார். अब यहाँ पे परमेश्वर का पुत्र यहाँ प्रकट हुआ। இந்த வசனத்தை வந்து நான் டிபிடின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். इस वचन को मैं दूसरा वर्षन में पढ़ूंगा। The reason the Son of God was revealed यहाँ पे आके परमेश्वर का पुत्र यहाँ पे प्रकट हुआ was to undo यहाँ पे शैतान के कामों को नाश करने के लिए and destroy the works of the devil. और शत्रु के सारे बातों को खत्म करने के लिए। பாருங்க, destroyன்றது நமக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் undo நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். तो यहाँ पे ये जो खत्म करने के बारे में यहाँ पे देखते हैं। உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருந்தா undo-ன்னு ஒன்னு இருக்குது. तो तमिल में देखेंगे तो वहाँ प्रेम करके एक बात है। மொபைல்ல கூட ஒரு பிக் எடிட் பண்ணும்போது undo ரிவர்ஸ் பட்டன். अभी मोबाइल में भी एक अंडू करके एक होता है। இயேசு ஏன் வெளிப்பட்டார்? பிசாசினுடைய கிரியைகளை அண்டு பண்றதுக்காக வந்தார். अभी क्यों मसीहा यहाँ पे आए हैं? शैतान के सारे कामों को खत्म करने के लिए आए हैं। பாருங்க, கம்ப்யூட்டர்லயோ இல்ல மொபைல்லயோ நம்ம ஒரு டைப் பண்ணும்போதோ இல்ல நம்ம வந்து ஒரு பிக்கை எடிட் பண்ணும்போதோ தப்பா பண்ணிட்டோம்னா அண்டு பட்டன் அழுத்தா போதும், முன்ன இருக்கிற மாதிரி வந்துரும், அவ்வளவுதான். अभी मोबाइल में या सिस्टम में आप देखेंगे तो कुछ गलत कर दिया तो अंडू करेंगे तो चला जाएगा। நான் சொல்றேன், பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில பல இன்னல்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் கொண்டு வந்திருக்கலாம். Jesus will undo everything. Hallelujah. मैं कहता हूँ शैतान आपके जीवन में बहुत सारे मुसीबतें लेके आएंगे, लेकिन मसीहा उसको खत्म करेगा। The Bible says the reason the Son of God was revealed was to undo and to destroy the works of the devil. यहाँ पे वचन कहता है शैतान जो भी आके बुरे काम लेके आते परमेश्वर का पुत्र उसको खत्म करने के लिए प्रकट हुआ। அவனுடைய கிரியை இனிமேல் செல்லாது. यहाँ पे शैतान का काम यहाँ पे कोई काम नहीं करेगा। Jesus has come down and undo and destroy all the works of the devil. क्योंकि यीशु मसीह आके धरती पे आए हैं शैतान के सारे कामों को खत्म करने के लिए। Whatever he did against you, he undo everything. शैतान आके आपके खिलाफ कुछ भी काम किया हो यीशु मसीह उसको खत्म करेगा। And he has destroyed everything. और सब कुछ को एकदम खत्म कर दिया है मसीह All ने। the works of the enemy. जो भी शत्रु ने काम किए थे, You just believe this verse. इस बात को आप विश्वास करें, It will do miracles. It will bring miracles in your life. आपके जीवन में अद्भुत काम करेंगे ये। Hallelujah. हालेलुया। Jesus is the greatest deliverer. यहाँ पे मसीहा आके एक अद्भुत रीति से आपको छुड़ाने वाला है। He can deliver you from any situation. आपको किसी भी परिस्थितियों से आपको छुड़ा सकता है। Hallelujah. हालेलुया। Next, दूसरा देखेंगे Genesis chapter 21 and verse 1. उत्पत्ति का किताब चैप्टर 21 वर्स 1 पढ़ेंगे। चैप्टर 21 वर्स 1 जेनेसिस।
கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். यहाँ पे यहोवा जैसे कहा वैसा ही साराल को वचन के अनुसार किया है. देखते हैं 2ஆம் வசனம். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். यहाँ पे सारा अब्राहम से गर्भवती हुई. वहाँ पे देखते हैं ஆபிரகாம் 100 வயசு, अब्राहम का 100 साल होता है, சாராளுக்கு 80 வயசு. साराल को आके 90 उम्र होता है. பிசாசு என்ன பண்றான்? குழந்தை பிறக்கிறதே தடுக்கிறான். यहाँ पे शत्रु क्या करता है? बच्चा नहीं होने की रुकावट करता ஆனா है. கர்த்தர் என்ன பண்றாரு? திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி பிள்ளை பாக்கியத்தை அவர் தருகிறார். लेकिन यहाँ पे परमेश्वर क्या करता है? शादी होके कितना साल भी क्यों ना हो, बच्चे का सौभाग्य उनको देता है பிள்ளை பிறக்கும்படி செய்கிறார். और बच्चा पैदा होने के लिए करता है. கல்யாணம் ஆவதே ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம. देखिए शादी होना ही एक बहुत बड़ा मुश्किल का बात है. திருமணத்துக்கு பொண்ணு கிடைக்கிறதும் கஷ்டமா இருக்குது, பையன் கிடைக்கிறதும் கஷ்டமா இருக்குது. शादी के लिए लड़का मिलना मुश्किल है, लड़की मिलना मुश्किल है. நிறைய சமுதாயங்கள்ல பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. बहुत सारी जगह पे लड़का लड़का को शादी करते हैं, लड़की लड़की को शादी कर लेते हैं. அதெல்லாம் வெறும் ரொம்ப தவறு. वो सब बहुत गलत है. ஆனா இங்க வந்து ஆபிரகாமுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனா குழந்தை பாக்கியம் இல்லை. यहाँ पे अब्राहम को विवाह हो गया है लेकिन बच्चा नहीं था उसे. குழந்தை பெறுகிற வயதையும் கடந்து விட்டார்கள். बच्चा पैदा होने का उम्र को लोग पार कर लिए थे. கர்த்தர் தாம் ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தபடி அவனுக்கு தரிசனமானார். यहोवा ने जैसा अब्राहम को किया वैसा किया சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். और यहाँ पे जैसा उन्होंने कहा साराल को बच्चा हुआ பிள்ளை பெற்றெடுக்கும்படி உதவி செய்யறாரு. और बच्चा पैदा करने के लिए परमेश्वर ने मदद किया குழந்தை பிறக்கிறதுக்கு அனுக்கிரகம் செய்யறாரு. और बच्चा पैदा करने का अनुग्रह किया. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாள் என்கிற ஒருவள் அவள் ஜெபிக்கிறாள். पहला सामुएल के किताब में यहाँ अन्ना के एक स्त्री आके बात करती. அன்னாளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. अन्ना को आके बच्चा नहीं था. அந்த நேரத்துல அன்னாள் ஜெபிக்கிறாள். वहाँ पे अन्ना लाके प्रार्थना करती है ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்க வேண்டும். कि परमेश्वर आप मुझे आके एक बालक देना है. தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். और वो अपने हृदय को डाल के प्रार्थना करती है. 10-11 வசனத்தை வாசிக்கிறேன். 1:10-11. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். यहाँ पे पहला सामुएल के किताब नवी वचन में हम देखते हैं कि कैसी हन्ना जाके प्रार्थना करती है बच्चे के लिए. என்ன ஜெபிக்கிறாள் அவள்? यहाँ पे वो क्या प्रार्थना करती है? அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கணும், உம்முடைய அடியாளை மறக்க கூடாது நினைக்கணும்ன்றான். और यहाँ पे वो प्रार्थना करती है कि वो बिल्कुल आके व्याकुल और रोने लगी वहाँ पे. முத அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கணும்னு ஜெபிக்கிறான். और वो प्रार्थना करती है कि मुझे एक बालक दे. 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ 20वीं वचन मैं पढ़ूंगा. 19ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். 19 से पढ़ूंगा. 1:19 1 சாமுவேல். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாக அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைந்தருளினார். और यहाँ पे वो आके यहोवा को धन्यवाद करके घर लौट गई और वहाँ पे एल्काना के पास स्त्री के पास आके वो यहोवा ने उसकी स्तुति ली. When Hannah prayed, God remembered Hannah. जब हन्ना प्रार्थना करी तो यहोवा ने उसकी स्तुति ली. நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்றோம், हम लोग बहुत लोग प्रार्थना करते हैं ஆனா கர்த்தர் நினைக்கிறார் நம்மளன்னு யாருக்காவது தெரியுமா? कि लेकिन आप लोग को किसी को पता है कि यहोवा हमें सोचता है? The Lord remembers you. यहोवा आप लोग को ध्यान है. 20th verse says சில நாள் சென்ற பின்பு. यहाँ पे 20वीं वचन कहता है थोड़े दिनों के बाद. ஒரு மாசம் கழிச்சு சொல்ல, சில நாள் கழிச்சு. बहुत महीने के बाद नहीं कहा है, थोड़े दिनों के बाद. அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். अन्ना गर्भवत हुई और एक पुत्र को जन्म ली கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று அவனுக்கு பேரிடுகிறார். और उसका नाम सामुएल रखा. பாருங்க, அவள் என்ன ஜெபித்தாலும் அதை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். देखिए उसने क्या प्रार्थना किया, उसे यहोवा ने उसे दिया. பாருங்க, சாமுவேல் பிறக்கலன்னா இஸ்ரவேலுக்கு அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி கிடைச்சிருக்க மாட்டான். आपने देखिए सामुएल एक बहुत ही भविष्यवाणी था इस्राएल के जनता के அதனால लिए. தான் பிள்ளை பிறப்பை தடுக்கிறான் பிசாசு. इसीलिए आके बच्चा पैदा होने को रोक रहा था शत्रु. இன்னைக்கு கல்யாணம் கூட ஆயிடுது, குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. आजकल आके शादी हो जाता है लेकिन बच्चा पैदा होना बहुत मुश्किल होता है. முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணா ஒரு வருஷத்துல குழந்தை பிறந்தணும். पहले पूरा शादी करने के बाद 1 साल में बच्चा हो जाता था. ஆனா இப்ப 10 வருஷம் கூட பிறக்க மாட்டேங்குது. लेकिन आजकल 10 साल होने से भी बच्चा नहीं होता है. ஹாஸ்பிடலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் குழந்தை பிறக்கும்ன்ற சூழ்நிலை வருகிறது. अस्पताल जाके ट्रीटमेंट लेने से ही बच्चा होता है. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் திருமணமான பிறகு பிள்ளைகளை கொடுக்கிறார், செல்வங்களை கொடுக்கிறார். लेकिन आप लोगों को शादी होते ही बच्चे आप लोग को संतान देंगे. எவ்வளோ தடைகள் வந்தாலும் பிசாசு உங்களுக்கு வாரிசே இருக்க கூடாதுன்னு நினைச்சாலும்
कितना रुकावट शत्रु लेके आने से भी அவர் நமக்கு பிள்ளைகளை தருகிறவராய் இருக்கிறார். आप यहोवा आके हम लोग को बच्चा देने वाला है। பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துக்கலாம். और बच्चे लोग के जरिए आप लोग को एक दर्शन दिए கர்த்தர் होंगे, உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துக்கலாம். बच्चे आप लोग को एक सेवकाई दिए होंगे, அது கூட ஒரு பிள்ளை மாதிரி தான். और वो भी एक बच्चा के समान है। எப்படி சாமுவேல் கருத்தரித்தானோ கர்ப்பவதி ஆனாலும் அன்னாள், அது போல உங்களுடைய உள்ளத்துல ஒரு விருப்பத்தை கடவுள் கொடுத்திருக்கலாம். जिस तरह से हन्ना आके गर्भवती हुई, उसी तरह से परमेश्वर आपके अंदर एक योजना देते நான் हैं। ஒரு டீச்சர் ஆகணும்ன்ற விருப்பம் இருக்கலாம் உங்களுக்கு. आप लोग को होगा कि मैं एक टीचर बनूंगा, நான் ஒரு நர்ஸ் ஆகணும், ஒரு ஊழியக்காரன் ஆகணும், मैं एक नर्स बनना है, सेवकाई करना है करके होगा। அப்படிப்பட்ட விருப்பத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ऐसे एक योजनाओं को परमेश्वर ही आपके दिल में डालते हैं, கர்த்தர் நிச்சயமாக அதையெல்லாம் और நிறைவேற்றுவார். परमेश्वर जरूर उसको पूरा அவர் करेगा உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். और आपको आशीषित करेगा, நிச்சயமாய் நீங்கள் மேலே வருவீர்கள். और जरूर आप लोग ऊंचाई पे आएंगे, பிள்ளை பிறக்கும், बच्चा पैदा होगा, குடும்ப சமாதானம் உண்டாகும், परिवार में समाधान होगा, நல்ல வேலை கிடைக்கும், अच्छा काम मिलेगा, வருமானத்துல பெருக்கம் உண்டாகும், कमाई बढ़ाएगी, நீங்கள் மேலே எழும்பி வருவீர்கள். और आप लोग ऊपर आएंगे, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். परमेश्वर आपको मदद करेंगे, ஏனென்றால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. क्योंकि ऐसा कुछ नहीं है जो परमेश्वर से नहीं हो सकता அடுத்தது है। ஆதியாகமம் 41 அதிகாரம் 52 வசனத்தை வாசிக்கிறேன். दूसरा हम जेनेसिस चैप्टर 42 पढ़ेंगे, 41 41 52 सॉरी 41 वर्स 52। 41 51 52 வசனங்களை வாசிக்கிறேன். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். तो यहाँ पे आके 52 पे हम देखते हैं कैसे आके यूसुफ आके जाता है करके। பாருங்க, சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் यहाँ पे एक मुश्किल उठाए वाला एक देश पे தேவன் என்னை பலுக பண்ணினார். यहोवा ने आके मुझे बढ़ाया है। வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்றாரு, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் கர்த்தர் நம்மள பலுகி பெருக பெருகிறவராய் இருக்கு. अगर हमारे पास कुछ भी नहीं होगा तो यहोवा हमको बढ़ाएगा। என்னோட வாழ்க்கை எடுத்துங்க, நான் ஒண்ணு இல்லாம இருந்து ஆரம்பிச்சேன். आप मेरे जिंदगी को ले लीजिए, मेरे पास कुछ भी नहीं था, ஆனா தேவன் என்னை பலுக பண்ணி இருக்கிறார். लेकिन परमेश्वर ने मुझे बढ़ाया है, தேவன் என்னை பெருக பண்ணி இருக்கிறார். परमेश्वर ने मुझे बड़ा किया है। ஒண்ணுமே இல்லைனாலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து பலுக பண்ணுவார். आप लोग के पास भले ही कुछ भी नहीं होगा, लेकिन यहोवा आपको आशीष करेगा, பொருளாதாரத்தில் செழிப்பை கொண்டு வருவார். आपके कमाई में बढ़ाई लेके आएगा। யோசேப்பு சொல்றான், என் வருத்தம் யாவும் என் தகப்பன் வீட்டாரையும் மறக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். यहाँ पे आके यूसुफ कहता है कि मेरे परिवार को भूलने के समान मुझे मदद किया है। இவன் ஏன் மறக்கணும்? ये क्यों भूलना है? ஏன்னா அவனுக்கு நிறைய அநீதிகள் நடந்திருக்கிறது, क्योंकि उसके पिता के घर में बहुत सारी अनीति हुआ நிறைய है, துரோகங்கள் நடந்திருக்கிறது. बहुत सारे मुश्किलें झेला है उसने, உடன் பிறந்தவர்களாக அவங்களாலே நிறைய துரோகங்களும் அநீதிகளும் நடந்திருக்கிறது. खुद के भाइयों ने बहुत कुछ ना इंसाफी की थी। பாருங்க, வழக்கமா என்ன பண்ணுவாங்க? வழக்கமா மக்கள் என்ன பண்ணுவாங்க? तो यहाँ पे क्या होता है, அவன் யாருன்னு காமிச்சிட்டான்ல, இப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன். अब उसने मुझे दिखा दिया, मैं भी उसको दिखाऊंगा मैं कौन हूँ करके। நான் அவங்களோட அறிவாளியா இருக்கிறேன், मैं उनसे भी ज्यादा बुद्धिमान இப்போ हूँ, நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன். अभी मैं अच्छा हूँ, உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அவங்கள. अभी मैं उनको खत्म कर दूंगा அவங்களை எந்த உதவியும் செய்ய மாட்டேன். और मैं उनको कोई मदद नहीं करूंगा। இந்த மாதிரி பகை விரோதத்தெல்லாம் எடுத்து யோசேப்பு உள்ள வச்சிருந்தான், நான் மேல வந்திருக்க முடியுமா? अगर ऐसा कई बातें यूसुफ के अंदर होता तो वो जीवन में ऊपर नहीं आया होता। அவன் சொல்றானா, ஆமா அற்பமா எண்ணப்பட்டேன், वो कहता है मुझे आके नीचा என் दिखाया गया, சகோதரர்கள் என்னை சிறுமப்படுத்தினார்கள், துரோகம் பண்ணாங்க, मेरे भाई ने मेरे साथ नाइंसाफी की थी, ஆனா தேவன் என்னை பலுகி பெருக பண்ணுகிறார். लेकिन परमेश्वर ने मुझे बड़ा किया। நான் சொல்றேன், எந்த ஒரு தீமையும் செய்யணும்னு நீங்க நினைக்காதீங்க. देखिए मैं आपसे कहता हूँ कुछ भी बुरा काम करना करके பதிலுக்கு सोचिए मत, பதில் செய்யணும் நீங்க நினைக்க வேண்டாம். अदला बदली मत कीजिए। உங்க இருதயம் கடவுளுக்கு முன்னாடி நல்லா இருக்கட்டும். आपका हृदय परमेश्वर के सामने अच्छा ஏன்னா रहे, இருதயம் ரொம்ப முக்கியம். क्योंकि आपका हृदय बहुत मुख्य है। இந்த இருதயம் நல்லா இருக்கும்போது தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். अगर आपका हृदय अच्छा है तो जिंदगी भी अच्छा रहेगी। ஒருவேளை பலர் உங்களை சிறுமப்படுத்தி இருக்கலாம், भले ही आपको लोगों ने बहुत तकलीफ दिया होगा, பலர் உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், बहुत लोगों ने आपको अपमान किया होगा, பலர் உங்களை ரொம்ப மோசமா நடத்தி இருக்கலாம். बहुत सारे लोग ने आपके साथ आके नाइंसाफी की होगी, ஆனா ஒரு மனுஷனாவே மதிக்காம போயிருக்கலாம் உங்களை. आपको एक मनुष्य करके इज्जत नहीं दिया होगा, அதெல்லாம் தூக்கி ஓரம் வைங்க, वो सबको एक कोने में रख दीजिए கர்த்தரை நோக்கி பாருங்க. और यहोवा को देखिए, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. क्योंकि परमेश्वर से कुछ भी असंभव नहीं है। அவர் என்ன பண்றாரு, வேணும்னே சிறுமப்பட்டவன் எடுக்கிறாரு, மேல தூக்கின்னு போய் வைக்கிறாரு. क्योंकि वो मुश्किल उठाए हुए लोगों को लेके जाके ऊपर रखता है। நீ அவனை சிறுமப்படுத்தினால பாரு இப்ப எப்படி இருக்கிறான் பாரு.
अब तूने उसको मुसीबत में रखा था, मैंने उसको ऊपर उठा के रख दिया। கர்த்தர் பலுகி பெருக செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर आपको बड़ा करेंगे। வேதாகமத்துல நிறைய பேர் வந்து சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். वचन में बहुत सारे लोग थे जो बहुत मुश्किल उठाए हैं, அற்பமா எண்ணப்பட்டு இருக்கிறார்கள். बहुत लोग तुच्छ जाने गए थे। ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை 30 31 வாசிக்கிறேன். जेनेसिस चैप्टर 29 30 31 पढ़ूंगा। யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு, यहाँ पे आके याकूब आके रेहेल के पास गया और वो उससे आके प्रेम नहीं करने के कारण यहाँ पे परमेश्वर ने देखा அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். और वो आके गर्भवती होने के लिए उन्हें मदद किया। இங்க லேயாள் அற்பமாய் எண்ணப்படுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். और ये लेयाल जो आके बहुत ही आके तुच्छ जोनी गई थी, वो यहोवा देखते हैं। நிறைய பேர் உங்க குடும்பத்தாரே உங்களை அற்பமாய் எண்ணி இருக்கலாம். बहुत सारे लोग आपके परिवार में आपको तुच्छ जाने होंगे। லேயாளுக்கு யாக்கோபு யார்? யாக்கோபு அவளோட சொந்த புருஷன். यहाँ पे लेया आके उसका पति है। புருஷன் மனைவி அற்பமாய் எண்ணுகிறான். यहाँ पे पति आके पत्नी को आके तुच्छ जानता है। வேலை ஸ்தலத்துல உங்களை அற்பமாய் எண்ணலாம். काम करने वाला जगह पे आपको तुच्छ जानते होंगे, உங்களை சிறுமப்படுத்தலாம். आपको तंग करते होंगे, ஆனா கர்த்தர் அதை காண்கிறார். लेकिन यहोवा उसको देखता है। 32ஆம் வசனம், லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். और यहाँ पे आके लेयाल आके गर्भवती होकर उसके दुख को देखते हैं करके बोलती है। கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாருங்க. यहोवा आके दुख को दृष्ट करता है। ஐயோ நான் அவமானப்பட்டேன்னு நினைக்காதீங்க. आप मत सोचिए मैं अपमानित हो गया, எல்லாரும் என்ன அற்பமா எண்ணுகிறார்கள் நினைக்காதீங்க. सब लोग मुझे तुच्छ जानते हैं करके मत देखिए। என்ன சிறுமைப்படுத்துகிறார்கள் எண்ணாதீங்க. सब लोग मुझे तंग करते हैं करके मत सोचिए। சிறுமைப்பட்ட தேசத்திலே யோசேப்பை பலுகு பெருக பண்ணின தேவன் உங்களையும் பலுகி பெருக பண்ணுவார். मुश्किल उठाए देश में யோசேப் आके बहुत आगे बढ़ा, वैसे आपको भी परमेश्वर आपको बढ़ाएगा। பொருளாதாரத்துல பெரிய செழிப்பை கொண்டு வருவார். आपकी कमाई में आपको बढ़ाई लेके आएंगे। சாதாரண நபரா இருக்கிற உங்களை தொழிலதிபரா மாற்ற, செல்வந்தராக மாற்ற கர்த்தரால முடியுங்க. आप लोग साधारण से लोग होंगे, लेकिन बहुत आके आप आगे அவரை बढ़ेंगे, நம்புங்க. அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. क्योंकि परमेश्वर से असंभव कुछ भी नहीं है। யாக்கோபு வெறும் கையும் கோலுமாக யோர்தானை கடக்குறான். यहाँ पे आके योर्दान को आके जाते हैं, ஆனா அவனுக்கு 2 பெரிய பரிவாரங்களை குடும்பத்தை கொடுக்கிறாரு. लेकिन यहाँ पे 2 भाग उनको देते हैं। 2 மனைவி, ஏராளமான பிள்ளைகள், 12 பிள்ளைகள், ஒரு மகள், ஏராளமான மிருக ஜீவன்கள் எல்லாம் கொடுக்கிறாரு. वहाँ पे पत्नी, बहुत सारे बच्चे और बहुत सारे भेड़ बकरियां देते हैं। வெறும் அவங்க அண்ணனுக்கு கிஃப்ட் அனுப்புறான், பயங்கரமா அனுப்புறான். ஏகப்பட்ட ஆடு மாடுகள், கடாக்கள், ஒட்டகங்கள், கோழிக்கை, கழுதைகள் எவ்வளவு அனுப்புறான் பாருங்க கிஃப்ட். और वो अपने भाई के लिए बहुत ही बड़ा तोहफा भेजता है। வெறும் கையே போனாங்க. वो खाली हाथ गया था। அவனே சொல்றான், வெறும் கையும் கோலமா போனேன் நான். वो बोलता है मैं खाली हाथ गया, கர்த்தர் 2 பெரிய பரிவாரங்களை கொடுத்திருக்கிறார். और उसको 2 बड़ा भाग दिया। ஒண்ணு இல்லாட்டாலும் கர்த்தர் உங்களை பலுகி பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். भले ही आपके पास कुछ भी नहीं होगा, लेकिन यहोवा आपके जीवन में आपको बढ़ाएगा। கடைசியா ஒண்ணு பார்த்து முடிப்போம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 7 இருந்து 9 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். लूका चैप्टर 19 देखेंगे, वर्स 7 से देखेंगे। 7ஆம் வசனத்துல, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. तब वहां पे आके एक आदमी कहता, अगर मैंने कुछ अन्याय से लिया है तो मैं उसको दुगना दे दूंगा। तो यहोवा उसको कहता है, आज तेरे परिवार को उद्धार आया है। தேவனால் எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ हो सकता है। என்ன கூடும்? क्या हो सकता है? பாவி என்று ஊர் மக்கள்லாம் சொல்ற ஒருத்தனை எடுத்து அவன் ஆபிரகாமின் சந்ததியாக மாற்ற முடியும். जिसको पापी बोलते हैं उसको यहोवा उठाकर अब्राहम का संतान बोल सकता है। சகே ஊரெல்லாம் பார்த்து சொல்லுது, இவன் பாவியான மனுஷன், सारे लोग बोलते हैं ये पापी इंसान है, இவன் ரொம்ப கெட்ட மனுஷன், ये बहुत गंदा आदमी है, இவன் வந்து ரொம்ப பொல்லாதவன், ये बहुत ही गंदा है, இவன் சரி கிடையாது ஆளு, ये बिल्कुल अच्छा नहीं है, பாவி, पापी है, துன்மார்க்கன், बहुत ही दुष्ट आदमी है। அப்படிப்பட்ட ஒருத்தனை எடுத்து ஆண்டவர் ஆபிரகாமின் குமாரனாக மாற்றுகிறார். वैसे एक आदमी को उठाकर अब्राहम का संतान बनाते हैं। இது வேற யாராலையுமே செய்ய முடியாது, ஆண்டவரால மட்டும்தான் செய்ய முடியும். ये कोई भी नहीं कर सकता, सिर्फ यहोवा ही कर सकता है। புறக்கணிக்கப்பட்டவர்களை எடுத்து கர்த்தர் ஆசீர்வாதமாக சமுதாயத்துக்கு மாற்றுகிறார். जिसको आके धक्का मार के निकाल देते, उसको परमेश्वर उठाकर उसको ऊंचाई पे रखते हैं। சமாரிய ஸ்திரீ எடுத்துக்கோங்க. यहाँ पे वो समरिया की स्त्री को ले लीजिए। இந்த அம்மா பார்த்து இயேசு கேக்குறாரு, போய் உன் புருஷனை கூட்டணுமா? तो वो कहते जाके तेरा पति को लेके आ। அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு புருஷன் கிடையாது. वो बोलते हैं मेरे को पति नहीं है। கரெக்டா சொன்னேன். उसने कहा सच कहा। 5 புருஷன் இருந்தாங்க, இப்ப இருக்கிற புருஷன் இல்ல அப்படிங்க. वो कहती है मेरे को 5 पति था, लेकिन अब पति नहीं है। அந்த மாதிரி மோசமான ஒரு வாழ்க்கையில இருந்து ஒரு அம்மாவை எடுத்து சுவிசேஷகியாக அவர் மாற்றுகிறார்.
वैसा एक बुरा काम में रही हुई औरत को आके सेवकाई के लिए बुला लिए। அந்த அம்மா சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். बहुत सारे लोग ने उसको तुच्छ जाना था அந்த அம்மாவை எடுத்து அந்த ஊருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். और उस स्त्री के जरिए पूरे गांव को आशीष किया। லாசருடைய சகோதரி மரியாள், அவள் பாத்தீங்கன்னா நளதம் என்னும் தைலத்தை உடைச்சி அவருடைய பாதத்தில் ஊற்றி தலை மயிரினாலே அவருடைய பாதங்களை துடைத்தவள். यहाँ पे लाजर की बहन मरियम आके मसीहा के पांव को आके अपने बाल से रखे पहुंचती है। மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். मैथ्यू का चैप्टर 26 में हम देखते हैं। 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். चैप्टर 26 वर्स 6 से पढ़ेंगे। 26:6. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியே இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து போஜன பந்தி இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவள் சிரசின் மேல் ஊற்றினாள். यहाँ पे हम देखते हैं यहोवा जब बेतनिया में आए थे सीमोन के कोड़े के घर में आके एक स्त्री संगमरमर के पात्र में बहुमूल्य यत्र लेकर आकर पास आई। அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து இந்த வீண் செலவு என்னத்துக்கு? और वहां पे उनके चेलों ने देखकर बहुत चिंता करने लगे। இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்றான். और वो कहने लगे इस संगमरमर के बहुमूल्य यत्र को बिक्री करके गरीबों में बांट लिए होते। இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். अब यीशु ने इस देख के स्त्री को क्यों तुम सताते हो बोले। புறக்கணிக்கப்பட்டவர்கள் எடுத்து தேவன் இயேசு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். जिसको तुच्छ जानते हैं पर यहोवा उसको आशीष करता है। வேதம் சொல்கிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்கிறார். वचन कहता है पापी लोगों को उद्धार देने ही मसीहा इस धरती पे आए। எவ்வளவு பெரிய பாவியை கூட இயேசு பரிசுத்தமாக மாற்றி விடுகிறார். कितना बड़ा पापी को भी यहोवा आके उसको पवित्र बना देता है। ஊருக்கு தெரிஞ்ச ஒரு கெட்டவனை எடுத்து அவனுக்கு ஒரு நற்பெயரை உண்டாக்குகிறார். दुनिया में सबसे गंदा आदमी को उठा के उसको एक अच्छा नाम दे देते हैं। அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. अपोस्तल के पौल को देख लीजिए। அவனை பத்தி எல்லாரும் அறிந்திருந்தார்கள். उनके बारे में सबको पता है। கிறிஸ்தவர்கள் அடிக்கிறான், துன்புறுத்துறான், கொலை பண்றான், ஜெயில்ல போடுறான். मसीहा के लोगों को मारता है, खून कर देता है, जेल में डाल ஊரே देता है। அறிந்திருக்குது. पूरा लोग जानते हैं। ஆனா இயேசு அவனை எடுத்து தெரிந்து கொண்டு அவனை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். लेकिन मसीहा ने उसको चुना और बहुत बड़ा आशीष बनाया। நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க வந்து உங்களை பத்தி நீங்களே ரொம்ப மோசமா நினைச்சுக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை जनतुக்கு உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். मैं आज कहता हूँ आप अपने बारे में बहुत कम सोचते होंगे, लेकिन यहोवा आपको बहुत लोगों के लिए आशीषित बना के रखेंगे। உங்களுக்கு இருக்கிற கெட்ட பெயரெல்லாம் நீக்கி அவர் உங்களுக்கு நற்பெயரை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். आप लोग को जो भी गंदा नाम है उसे हटाकर एक अच्छा नाम देंगे। எந்த மனுஷனால இதெல்லாம் செய்ய முடியாதுங்க. कोई भी मनुष्य इस बात को नहीं कर கர்த்தரால सकता மட்டும் है। தான் இதை செய்ய முடியும். सिर्फ यहोवा से ये कर सकते हैं। நான் சொல்றேன், தேவனால எல்லாம் கூடும். मैं कहता हूँ यहोवा से सब कुछ हो सकता है। தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ऐसा कोई काम नहीं है जो उनसे नहीं हो सकता இதை है। நாம் விசுவாசிக்கிறோம். इस बात को विश्वास करना है। விசுவாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய மகிமை காண முடியும். जब आप विश्वास करेंगे यहोवा के महिमा को देखोगे। இந்த வாரம் முழுக்க விசுவாசியுங்கள். इस हफ्ते फुल आप विश्वास कीजिए। இந்த மாதம் முழுக்க விசுவாசியுங்கள். ये महीना फुल विश्वास நீங்க कीजिए। விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். जब आप विश्वास करेंगे यहोवा की महिमा को देखेंगे। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते கர்த்தர் हैं। உங்களுக்கு நற்பெயரை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். यहोवा आपको अच्छा नाम देगा। பாவியை நீதிமானாக்குற தேவனிடத்துல வந்திருக்கிற உங்களை ஒரு நாளும் அவர் புறக்கணிக்க மாட்டார். पापी को आके नीतिमान बनाने वाले के पास आप आए, आपको कभी भी नहीं छोड़ेगा। புறக்கணிக்கப்பட்ட மக்களை எடுத்து உலகத்துக்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்றுகிறார். तुच्छ लोगों को उठाकर ऊंचाई पे रखते हैं। பேதுரு சாதாரண மீன் பிடிக்கிறவனா இருந்தான். पतरस के एक साधारण से मछुआरा था, அவன் எடுத்து அப்போஸ்தலர்களிலே பிரதான அப்போஸ்தலனாக மாற்றுகிறார். लेकिन उसको आके अपोस्तल में सबसे बड़ा बनाते हैं। சவுலை பவுலாக மாற்றுகிறார். साउल को पौल बनाते हैं। சகே பாவியா இருக்கிற அவனை எடுத்து ஆபிரகாமின் சந்ததியாக மாற்றுகிறார். जकरिया के पापी था, लेकिन उसको अब्राहम का संतान बनाते அவனுக்கு ஒரு புதிய அடையாளத்தை தருகிறார். और उनको आके एक नया चिन्ह देते हैं। பாவி என்று அவனை துட்டினவரெல்லாம் இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததி என்று அவனை புகழ ஆரம்பித்தார்கள். लोग आकर उसको पापी बोलते हैं, लेकिन आज आकर अब्राहम का संतान बोलते हैं। அந்த ஊர்லயே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய நற்பெயர் உண்டாயிற்று. उस गांव में उसको एक अच्छा नाम आया। இயேசு அவரோட வீட்டுக்கு போயிருக்கிறார், சகை வீட்டுக்கு. यीशु मसीह उसको छोड़ के गए। முன்ன அந்த மாதிரி பாவியா இருந்தான், ஆனா இப்போ ரொம்ப நல்லவனா மாறிட்டான். पहले आके वो बहुत बुरा था, लेकिन अभी बहुत अच्छा हो गया। இயேசு சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. यीशु ने कहा आज इस घर पे आके उद्धार आया है। இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். ये भी अब्राहम का संतान है। தேவனால எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ हो सकता है। பாவி எடுத்து ஆபிரகாமின் குமாரனாக அவரால் மாற்ற முடியும்.
किसी को भी पापी को उठा के आके अब्राहम का संतान बना सकते हैं। துர்பேரை இருக்கிற ஒருத்தன் எடுத்து அவனுக்கு நற்பேரை கர்த்தரால கொடுக்க முடியும். जिसको गंदा नाम है उसको अच्छा नाम दे सकते हैं। இப்படிப்பட்ட அற்புதமான தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ऐसा एक अद्भुत यहोवा को आप आराधना करते हैं। அவரிடத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். उस यहोवा के पास आप आए हैं और आपको आशीष करेंगे அவர் உங்களை பலுகி பெருக செய்வார். और आपको जीवन में वो बढ़ाएंगे எல்லா நன்மையினாலும் அவர் உங்களை நிரப்புவார். और सारा ही अच्छाई से आपको அவர் भरेगा। விசுவாசிகள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை மாறும். आप उनको विश्वास कीजिए, आपका जीवन जरूर बदलेगा। ஆமென். நாம அவரும் எழுந்து நிற்போம். சகோதரி அவர்கள் ஜெபிப்பார்கள். सब लोग खड़े हो जाएंगे, प्रार्थना करेंगे। हालेलुया। पिता परमेश्वर, अब्राहम का पिता, ईसा का पिता, याकूब का पिता, इज़राइल के पिता, इस समय पे हम आपके सम्मुख में आते हैं अब्बा। इस समय पे पिता परमेश्वर सुने हुए वचन के लिए प्रार्थना करते हैं। हमारे जीवन में पिता परमेश्वर हम किसी भी परिस्थिति में क्यों ना हो, हम आपको विश्वास करने हमें मदद करें। आपसे सब कुछ असंभव है अब्बा। ये बात सच है कि आप छोटे से लेके किसी को नीचे वाले लोग को लेके आप चट्टान में खड़ा करते हैं और इसके लिए हम गवाही है अब्बा। आपने ऐसे काम हमारे जीवन में आपने किया है। हम तुच्छ थे, लोगों के सामने हम आकर निराशा में थे, लेकिन आपने हमें चुना, हमें उठाया और ऊंचे स्थान पे खड़ा किया। इसकी गवाही हम हैं अब्बा। पिता परमेश्वर यहाँ पे आए हर एक भाइयों बहनों को आपके हाथ पे सौंपते, इनकी जिंदगी को सौंपते। इनकी जिंदगी में आप बदलें, इनकी जिंदगी में आप बड़ा काम करें। माँ बाप के जरिए, कहीं लोगों के जरिए भले ही ये आके तुच्छ जाने गए होंगे, लेकिन इनके जीवन में आप उनको अच्छाई से भर दे। पिता परमेश्वर, प्रभु के दास के लिए प्रार्थना करते हैं, उनके परिवार के लिए प्रार्थना करते हैं अब्बा। इस हफ्ते पूरी तरह से संभाले। सब कुछ हम आपके हाथ पे सौंपते हैं। यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर। आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सहभागिता तुम सबके साथ होती रहे। एंड ऑल द सेंट्स ऑफ गॉड से आमेन, आमेन। गॉड ब्लेस यू ऑल, गॉड ब्लेस यू ऑल।